ப்ளே ஸ்டோரில் யூடிஎஸ்ங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க. இது அந்த ஆப்பு என் செல்லில் இருக்கனால ஓப்பனில் காட்டுது. ஓப்பன் கொடுத்துக்குங்க. ஓப்பன் கொடுத்துட்டு புக் அண்ட் பேப்பர்லெஸ் ட்ராவல் டச் பண்ணிக்கங்க. டச் பண்ணிட்டு நீங்கள் இதில் எந்த ஸ்டேஷன் போகணும், எந்த ஸ்டேஷன் வரைக்கும் சொல்லி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து சென்னை எக்மோர் டு கிண்டி கொடுக்குறேன். கெட் ஃபேர் கொடுங்க. உங்களுக்கு எவ்வளோ ஃபேர்னு ஷோ ஆகும். நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்க 1 or 2ங்கிறது இங்கே போட்டுருக்குங்க. உங்களோட ட்ரெயின் நீங்கள் இதில் லோக்கல் ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி உங்கள் ஊரில் இருந்து வெளியே சென்னைக்கு வரதாலும் அண்டர்ஷெட் கம்பார்ட்மெண்ட் ட்ரெயின் அதுக்கும் நீங்கள் இதிலேயே புக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சென்னையில் லோக்கல் ட்ரெயினில் போடுறாலும் ஆர்டினரின்னு கொடுத்துட்றேன். நம்ம பேமெண்ட் டைப்பு வேலெட்டில் அமௌண்ட் ஆட் பண்ணலாம். அப்படியே யூபிஐ மூலிமா ஜஸ்ட் ஒன் டைம் தானே யூஸ் பண்ண போகிறோன்னா பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஃபேர் டோட்டல் 5 rupees காட்டுது. புக் டிக்கெட் கொடுங்க. இந்த ஜர்னியை நீங்கள் 1 hourல டிக்கெட் புக் பண்ணது 1 hourல எடுத்துடணும். அதே மாதிரி நீங்கள் டிக்கெட் போடும்போது நீங்கள் ஜங்ஷனுக்கு குறைஞ்சது 18 மீட்டர் தள்ளி இருக்கணும். நீங்கள் அதனால் நீங்கள் போகும்போது டிக்கெட் போட்டு உள்ளே போயிருங்க. ஜங்ஷன் பக்கத்தில் எடுத்து டிக்கெட் போட்டால் டிக்கெட் இந்த ஆப் ஒர்க் ஆகாது. அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பேமெண்ட்டில் நீங்கள் ஏதோ ஒரு பேடிஎம் ரூபாய்க்கு கொடுத்துக்குங்க. பே ஃபைன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் நெட் பேங்கிங், கார்டு ஆர் யூபிஐ இது மூலம் பே பண்ணலாம். நீங்கள் யூபிஐ யூஸ் பண்ணி பே பண்ணிங்கன்னா எனி ஆப் ஆர் யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். நீங்கள் இந்த வழியாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜங்ஷனில் எங்கேயுமே நிற்க தேவையில்லை. நீங்கள் ஈஸியாக டிக்கெட் புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் க்யூ அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.